இப்ப எல்லாம் என்ன கேக்குறாங்க, என்ன பெரியார அடிச்சு முடியும், இப்ப கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. இவர்களை எப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போறது? டே ஐயோ, அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இவர் அப்பா, இந்த இவங்கதான் அம்மாவா, இவர் தந்தை, இவர் தந்தை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல. தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தைன்னா எப்படி? எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்துல இங்க இருக்கு. காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதியில போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 4 குழந்தையாங்க, பெரியார் தான் காரணம். எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்லப்பா, 2 MA படிச்சிருந்தாப்ல. அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்ட ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் 3 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை. அவன் சொல்றான், நான் வாழ்நாள்ல எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அதுல பாரு, இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள், முதுகலை படித்தவர்கள், தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள் எல்லாம் சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவுமே இல்லையே, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே. நான் கூட சொல்லுவேன், பெருமாள் கூட 2 அடியில உலகத்தை அளந்தாருன்னு இருக்கு, எங்க பாட்டனார் 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது? வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் யார்? கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை 15 நாளில் கம்பல் பெருந்தகை பாடியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? பெரியாரை பேணாத ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு. அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். போடுறேன் பாரு, யாரு பெரியார்னு சொல்லுவேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார், எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே 3 பெரியார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.